வெறும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்க நீர்வளத்துறை ஆணையர் சந்தீப் சக்சேனா தடை விதித்ததால் கடும் சர்ச்சை எழுந்துள்ளது. கர்நாடகாவிடம் இருந்து தமிழகத்திற்குரிய காவிரி நீரை பெறுவதில் தொடர்ந்து தவறி வரும் விடிய அரசு டெல்டா விவசாயிகளின் தலையில் மேலும் ஒரு பேரிடியை இறக்கியுள்ளது. அதாவது டெல்லியில் நடைபெறும் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள நேரில் செல்ல வேண்டியதில்லை என்றும் காணொலி வாயிலாகவே பங்கேற்றால் போதும் எனவும் விடிய அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியின் உச்சத்துக்கு சென்றுள்ள விவசாயிகள், இதுதான் நானும் விவசாயிதான் என கூறும் பொம்மை முதல்வரின் லட்சணமா என கூறும் விவசாயிகள், அதிகாரிகளுக்கான விமான டிக்கெட்டுகள் வாங்கக்கூட விடிய அரசிடம் காசில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனடியாக அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி காவிரி நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வழக்கறிஞரை தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர் உள்பட 4 போலீசார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வந்தவாசி இந்தியன் வங்கி அருகே வந்தவாசி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு மற்றும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களை மடக்கி நிறுத்தி உள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த வழக்கறிஞர் பாலமுருகனுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் வழக்கறிஞர் பாலமுருகனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இதனிடையே போலீசார் வழக்கறிஞர் பாலமுருகனை தாக்கிய வீடியோ வெளியானதால் காவல் உதவி ஆய்வாளர் ராமு மற்றும் காவலர்கள் எல்லப்பன், ராமதாஸ், செந்தில்குமார் ஆகிய 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். அவனியாபுரம் அருகே வெள்ளக்கல் பகுதியில் 5 கிலோமீட்டர் பரப்பளவில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. குப்பைகள் மலை போல் தேங்கி உள்ள வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் கடந்த 7ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. 10 நாட்கள் ஆகியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருவதால் தீ அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு பரவும் அபாயம் உருவாகி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ராஜினாமா செய்துவிட்டு செல்லக்கூடிய அவல நிலை நிலவுவதால் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் சமீபத்தில் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு சென்ற நிலையில் தற்போது துணைவேந்தர் இல்லாததால் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தொகுப்பூதிய ஊழியர்கள் பாதிப்படைந்துள்ளனர். துணைவேந்தர் குமார் பணியில் இருந்தபோதே சம்பள பாக்கிகள் நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது அவரும் இல்லாததால் சம்பளம் வருவதில் மேலும் காலதாமதமாகும் என தொகுப்பூதிய ஊழியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொகுப்பூதிய ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இளம்பெண்ணை நடுரோட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டார் கலைநகரைச் சேர்ந்த சிவரஞ்சினி என்பவர் தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் ஆண்ட்ரோவினா என்பவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் சிவரஞ்சினி தனது கணவருடன் சென்றதால் ஆத்திரமடைந்த ஆண்ட்ரோவினா அவர் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நடுரோட்டில் கத்தியால் குத்தியுள்ளார். பின்னர் அவரும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக சிவரஞ்சினியின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.